டேக் ஒன் பக்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நினைச்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ங்க. டேக் ஒன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது இப்போ 9 கிரகங்கள் அப்படின்றது இருக்கு சார். ஒன்னொன்னுத்துக்கும் அதோட நன்மைகள் தீமைகள் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுல முக்கியமா சனி கிரகமுக்கும் நன்மைகள் தீமைகள் இருக்கு. பட் ஆனா சனி கிரகம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க. அது ஒரு தீமை, அது ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு. அது ஏன் சார் எல்லாரும் பயப்படுறாங்க? ஜோதிடம் அப்படிங்கிறது கிரகங்களை நாம் பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்திலிருந்து ஆரம்பிக்குது. இப்போ வான்வெளியில முன்னோர்கள் கிரகங்கள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. அதுக்கு காரணம் கிரகங்கள் நகர்ந்துகிட்டே இருக்கு. அந்த கிரகங்கள் நகர்வை வைத்து நாம் காலத்தை புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஒரு கிரகம் நகர்வதை நாம் வெறுங்கண்களால் பார்க்க வேண்டும். இங்கிருந்து நம்ம வானத்துல பார்க்கும் பொழுது எல்லா கிரகங்களும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்படி கண்ணுக்கு தெரியும் போது ஒவ்வொரு கிரகமும் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, சூரியனுடைய ஒளி அந்த கிரகத்தின் மீது பட்டு அது பிரதிபலிப்பதால் நம் கண்களுக்கு தெரிகிறது. அப்ப சூரியனுடைய ஒளி எந்த அளவுக்கு அதிகமான பரப்புகள்ல பிரதிபலிக்குதோ அந்த அளவுக்கு அந்த கிரகங்கள் அதிகமாக நல்லா தெரிகிறதுனால அந்த கிரகத்தை இயற்கை சுபர்கள் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் சுபர் அப்படின்னா நல்லவங்க, அசுபர்னா கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஜோதிடத்துல புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் இல்லை. உங்க கண்களுக்கு அதிக பரப்பளவை மிளறக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்களை சுபர் என்றும், கண்டுபிடிக்கவே கஷ்டமான கிரகங்களை அசுபர் அப்படின்னு சொல்றாங்க. இது பலன்கள் கிரகங்கள் கொடுக்கறது இல்லை. நம்ம கிரகங்களை வைத்து பலன்களை புரிந்து கொள்கிறோம் என்ற அடிப்படையில் சனியை வைத்து பெரும்பாலும் மரபு ரீதியாக வரக்கூடிய பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். நம்ம மனித பிறப்பே ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கு அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எல்லா மதங்கள்லையும் இருக்கு, எல்லா மார்க்கங்கள்லையும் இருக்கு, எல்லா கலாச்சாரத்திலையும் இருக்கு. அப்படி நம்பிக்கை அப்படிங்கிறத நீங்க ரொம்ப கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த மனித பிறப்புல நிறைய துன்பங்களை அனுபவிப்பதற்காக இந்த மனிதன் பிறந்திருக்கிறான். ஏதோ ஒரு பழைய விஷயங்களை கழிச்சுட்டு போகணும் இல்லையா? அந்த தன்மையை கழிச்சுட்டு போறதுக்காக பிறந்திருக்கிறான். அப்படிங்கிறப்ப அந்த தன்மையை நீதிமான்னு சொல்றாங்க சனியை. அந்த தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான கிரகமாக இந்த சனியை பார்க்கறதுனால பெரும்பாலும் இந்த சனியை வைத்து மனிதனுடைய துன்பங்கள், அவன் போராடுறது, சமூகத்தோட அவன் இணையும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய போராட்டங்கள், இது எல்லாத்தையுமே அடிக்கடிக்கு வரிசையா அந்த சனி வெளிப்படுத்துறதுனால அதை சுபர் இல்லாமல் அசுபர் என்று சொன்னாங்க. இதுல குருவுமே வெளிப்படுத்தும். குரு என்பது ஜாதகருடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களை வெளிப்படுத்தும். சனி என்பது ஜாதகருக்கும் சமூகத்திற்குமான துன்பத்தை வெளிப்படுத்தும் என்பதால் இதை பெரும்பாலும் ஜோசியர்கள் நீதிமான் அப்படிங்கிறதுனாலையும், அவர் எப்பவுமே ஸ்ட்ரிக்டான ஆளு அப்படிங்கிறதுனாலையும், அவர் செய்யக்கூடிய எல்லாமே ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புறதுனால அப்படி சொல்றாங்க. அப்படி எதுவுமே இல்லை. நிறைய நன்மைகளுக்கு காரணம் சனி தான். ஒரு ஜாதகத்துல கோச்சாரத்திலையும் சரி எல்லாத்துலையும் சரி சனி தூண்டப்படக்கூடிய எல்லா கிரகங்களுடைய பாசிட்டிவான மூவ்மெண்ட்டையும் கொடுக்கும். அதே மாதிரி சனி எந்த கிரகத்தோட ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய பாசிட்டிவிட்டியை அதிகமாகி தரும் அப்படிங்கிற அடிப்படையில் சனியோட அவங்க ஜோசிக்காரங்க பெரும்பாலும் நம்பக்கூடிய அந்த அசுப குணம் அப்படிங்கிறது நம்பிக்கை அளவில் இருக்கே தவிர யதார்த்தத்துல சனி என்ற கிரகம் அசுபத்தன்மையை வெளிப்படுத்துவதை விட மனிதனுக்கு தேவையான, சமூகத்துக்கு தேவையான சுபத்தன்மையை தான் வெளிப்படுத்துது என்ற அடிப்படையில் குருவை விட சனி அனுபவத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியது இருக்கு. சரி சார், இப்போ சனி கிரகம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எந்த கட்டத்துல எந்த ராசியில சனி கிரகம் இருந்தால் அது நன்மை தரும் அப்படின்னு சொல்றாங்க? இல்லைங்க, அதாவதுங்க இங்க நன்மை தீமை அப்படிங்கிறது தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பார்க்க முடியாது. ஒரு கிரகம் செயல்படுதா, இங்க மேட்டர் தான். அப்போ ஒரு கிரகம் செயல்படுகிறதா, சனி செயல்பட முடியுமா செயல்படாதா, இந்த ஜாதகத்தில் சனியினுடைய தன்மை வெளிப்படுமா வெளிப்படாதா, இந்த 2 கொஸ்டின் தான். அப்போ ஒரு ஜாதகத்துல சில குறிப்பிட்ட கட்டங்கள்ல சனி இருந்தா அந்த சனியினுடைய தன்மை முழுமையாக வெளிப்படும். சனியினுடைய தன்மைனா என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வேலைக்காக போராடுறது, வேலை விஷயமாக சமூகத்துல ஒரு நற்பெயர் வாங்குறது, சொசைட்டிக்காகவே வாழ்றது, பூர்வீக தன்மையோடு இருக்கிறது, மரபு ரீதியான சில குணங்களை, நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வது, பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய சொத்துக்களை அனுபவிப்பது, பூர்வீகத்திலிருந்து வெளியேறுவதுன்னு சொல்லி சனிக்கு நிறைய குணக்காரகங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். குறிப்பாக மகர ராசி, கும்பராசி, இது சனியினுடைய சொந்த ராசி. இந்த ராசியில சனி இருந்தால் சனியினுடைய தன்மை முழுமையாக ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்து சிம்ம ராசி, கடகராசி, இது தனது ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த ராசியில சனி இருந்தாலும் தனது குணங்களை வெளிப்படுத்தும். அதே போல ஒரு ஜாதகத்தில் உச்சம் மற்றும் நீச ராசி, மேசத்திலையும் துலாத்திலையும் சனி இருந்தாலும் இந்த தன்மையை வெளிப்படுத்தும். மொத்தம் 6 கட்டங்கள்ல சனி இருந்தா சனியினுடைய தன்மை அதிகமாக வெளிப்படும். சனியினுடைய தன்மைனா என்னன்னா, இந்த ஜாதகர் சதா எப்போதுமே வேலை தொடர்பான பிரச்சனைகள் இருப்பார். தன்னுடைய பணி, தன்னுடைய வேலை, தன்னுடைய சுற்றம் இந்த வழியாக
ஏதாவது ஒரு தொல்லைக்கு ஆளாகிட்டே இருப்பார். யாரெல்லாம் அடிக்கடி வேலை மாத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நபர்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பூர்வீகத்திலேருந்து ரொம்ப தூரம் போய் வாழக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். பொதுவாக இவங்க குடும்பத்தில் வந்து நரம்பு, தோல், அதுக்கப்புறமா இடுப்பு சம்பந்தமான நோய்கள் வரும். குடும்பத்தில் ஏதோ ஒரு மரபு ரீதியான தொடர்ச்சியான பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்கும். சமூகத்திற்காக அதிகமாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அந்த அந்த சுயத்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, செல்ஃபிஷாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அந்த தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி இந்த சனி என்ற கிரகம் எந்த ராசியில் உட்கார்ந்தாலும் தன்னுடைய ஆட்சி ராசி, தனது ராசி 7ல் பார்க்கக்கூடிய ராசி, ஆட்சி, உச்சம், இந்த 6 ராசிகளில் உட்காரும் பொழுது சனியினுடைய நல்ல மற்றும் கெட்ட 2 காரகங்களையும் ஜாதகருக்கு கலந்தே வழங்குகிறது என்ற அடிப்படையில். வேற ராசியில் உட்கார்ந்தா நடக்குமா சார்? வேற ராசியில் உட்கார்ந்தா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வேற ராசியில உட்கார்ந்து அந்த சனி வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ ராசியினுடைய சந்தியிலோ இருந்துச்சுன்னா இது மாதிரி 2 மடங்கு பிரச்சனையை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனி கிரகம் பத்தியும் சனி அதோட பலன்கள் அப்படி எல்லாத்த பத்தியும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.